மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்களை என்கேஜ் பண்ணி கொண்டு போறது எப்படி? சார் நான் பேச ஆரம்பிச்சாலே அவங்க அமைதியாயிடுறாங்க, சரியா பதிலளிக்க மாட்டாங்க, ஒரு வார்த்தையில பதிலளிக்கிறாங்க, அல்லது மொபைல் போனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லைன்னா பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேச போயிடுறாங்க, என்ன கண்டுக்கவே மாட்டுறாங்க, என்னை இக்னோர் பண்ணிடுறாங்க, நான் பேசினா அவங்க கம்ஃபர்டபுளா இல்ல, அவங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய சிச்சுவேஷன்னா இதுல இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு காரணம் என்ன? நீங்க எப்பயாவது யோசிச்சது உண்டா? சார் நான் தான் காரணம், நான் பேசினா போர் அடிக்குது, எனக்கு சரியா பேச தெரியல, எனக்கு ஜாலியா கொண்டு போக தெரியல, எனக்கு என்கேஜ் பண்ண தெரியலன்னு நீங்க உங்களை பிளேம் பண்ணலாம். பட் நான் சொல்றேன், இதையெல்லாம் தாண்டி ஒரு 3 விஷயங்கள் இருக்கு ஒரு நபர் எப்படி இன்னொரு நபர் கூட கனெக்ட் ஆவாருன்னு. முதல் காரணம், எமோஷனல் கனெக்ஷன் இருக்கும்போது பேசுவார். 2வது காரணம், ஒரு நபர்கிட்ட பேசினா எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா பேசுவார். 3வது காரணம், யாருக்கிட்ட பேசும்போது அவருடைய அடையாளங்களும் அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுமோ அவர்கிட்ட அவரு பேசுவாரு. இந்த 3 விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணாம இருந்தா அவர் என்கேஜ் ஆக மாட்டாரு. ஆனா அதே சமயம் நான் அடுத்து சொல்லக்கூடிய இந்த 5 மிஸ்டேக்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்கன்னா அவரு கனெக்ட் ஆக மாட்டாரு. மிஸ்டேக் நம்பர் 1, ஹெசிடேஷன். நீங்க பேசுறதுக்கு தயங்குறீங்க, ரொம்ப ரொம்ப யோசிக்கிறீங்க, அவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே உருவாகுது. இதெல்லாம் அவர் கவனிக்கிறதுனால உங்கள்கிட்ட அவர் பழகிறது இல்லை. மிஸ்டேக் நம்பர் 2, நீங்க அவரை ஜட்ஜ் பண்றீங்க. அவருடைய மிஸ்டேக்ஸ் என்ன, அவர் எதை மாத்தணும், அவர்கிட்ட எது நல்லா இல்லை, அதை நீங்க நேரடியாக எடுத்து சொல்லும் போது நிச்சயமாக அந்த இடத்துல அவரு கூட கனெக்ட் ஆக மாட்டார். மிஸ்டேக் நம்பர் 3, இட்ஸ் a one sided conversation. நீங்க உங்களை பத்தி நிறைய பேசுறீங்க, உங்களுக்கு எது நல்லா இருக்கு, உங்களுக்கு எது கரெக்டா போய்கிட்டு இருக்கு, நீங்க அவரை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை, கேள்விகள் எழுப்புறது இல்லை, அதனால அவர் கூட கனெக்ட் ஆக மாட்டாரு. மிஸ்டேக் நம்பர் 4, உங்களுடைய டோன் பிளாட்டா இருக்கு. பிளாட்னா என்ன? ஒரு எமோஷன் இல்லாம, எனர்ஜி இல்லாம, எந்தூசியாசம் இல்லாம, முகத்துல பாவனைகள் இல்லாம, கண்கள் சுருங்கி விரியல் எதுவுமே இல்லாம நீங்க பிளாட்டா அமைதியா பேசுறதுனால அவர் கனெக்ட் ஆக மாட்டாரு. மிஸ்டேக் நம்பர் 5, உங்ககிட்ட பேசும்போது அவருடைய அடையாளமோ அவருடைய எண்ணங்களோ வெளிப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர் தன்னை பத்தி வெளிப்படுத்துறதுக்கான ஒரு என்வயர்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல, ஒரு கம்ஃபர்ட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கல. சோ தட் அவரு உங்க கூட கனெக்ட் ஆக மாட்டாரு. இந்த மிஸ்டேக்ல நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்க அதை யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 வழிகள் கொடுக்குறேன், அதை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா ரொம்ப சீக்கிரமா மத்தவங்களை என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல் வழி, இந்த கோல்டன் ரூல் எதுனா, நீங்க அந்த நபரை முக்கியமான நபராக நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவர்கிட்ட நீங்க காமிக்கணும். எதெல்லாம் நீங்க பண்ணணும்? அவருடைய ஒப்பீனியன் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க அவருக்கு தெரியப்படுத்தணும், அவருடைய ப்ரொஃபஷன் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க தெரியப்படுத்தணும், அவருடைய அடையாளம் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க தெரியப்படுத்தணும். இதை பண்றதுக்கு மிக சரியான வழி என்னன்னா, கொஸ்டின்ஸ் கேட்கறது. நீங்க தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அவருடைய அனுபவங்களை பத்தி நீங்க விசாரிக்கணும், அவருடைய ஃபேமிலியை பத்தி நீங்க விசாரிக்கணும், அவருடைய அந்த பர்செப்ஷனை பத்தி நீங்க விசாரிக்கணும். நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்கும் போது அது அந்த நபரை ஒரு முக்கியமான நபரா உணர வைக்கும். 2வது, கேள்விகள் கேட்கும் போதும் அவர்கிட்ட பேசும் போதும் அவர் பேசுறாரு இல்லையா, அப்போ கியூரியஸா இருங்க. You need to be very curious. உங்களுடைய கண்கள் அது தெரியணும். இதை நான் ரியலா பண்ண சொல்றேன். நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படணும். உங்களுடைய கியூரியாசிட்டி அந்த மாதிரி பார்த்துட்டாருன்னா அவரு உங்க கூட நிச்சயமாக என்கேஜ் ஆவாரு. அடுத்து, நீங்க அவர்கிட்ட பேசும்போது அவருடைய பெயரை நீங்க தேவைப்படும் போது நீங்க பயன்படுத்தணும். பெயரை பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக அது முக்கியத்துவத்தை கிரியேட் பண்ணும். அடுத்தது, உங்க லைஃப்ல உள்ள விஷயங்கள், நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ், அது சம்பந்தமாக அவர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, அவர்கிட்ட சஜஷன் கேளுங்க. நீங்க கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த நபர் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக தன்னை உணர்வார். 2வது வழி, டோன்ட் பி 100% ஓபன், பி மிஸ்டீரியஸ். மிஸ்டீரியஸ்னா என்னன்னு யோசிக்கலாம். சில பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு, ஒரு நபர்கிட்ட பேச ஆரம்பிச்ச முதல் நாள்லயே, 2வது நாள்லயே, இல்ல முதல் வாரத்திலேயே இவங்களை பத்தி என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையுமே சொல்லிடுறது. என்னுடைய பேரு தான், என்னுடைய ப்ரொஃபஷன் தான், என்னுடைய வீடு இங்கதான் இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க, எனக்கு இதான் பிடிக்கும், இதான் பிடிக்காது, எனக்கு இதான் வரும், என்னுடைய கோல் இதுதான், இதான் நான் பண்ண போறேன், இதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு A to Z என்னென்னலாம் இவங்களை பத்தி இருக்கோ எல்லாத்தையும் அந்த நபருக்கு அப்படியே கொட்டி தீர்த்துருவாங்க. இதை பண்றதுனால அந்த நபர் சப்கான்சியஸ் லெவல்ல யோசிப்பாரு, இவ்வளவுதானா, ஓ இதான் உன்னை பத்தினதா, ஓகே அப்படின்னு அவரு அந்த இன்ட்ரெஸ்ட இழந்துருவாரு. அந்த இடத்துலயே உங்களுக்கு 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த ஒரு கான்வர்சேஷன்ங்கிறது ஆஃப் ஆயிடுது. அதனாலதான் சொல்றேன், ஒரு நபர் கூட பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. சில பேருக்கு ஒரு சில மாதங்கள் எடுக்கலாம், சில பேருக்கு ஒரு சில வருஷங்கள் எடுக்கலாம். அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை பத்தி வெளிப்படுத்தணும். எப்ப பேசினாலுமே
முழுமையா எதையுமே சொல்லாதீங்க. டோன்ட் ஷேர் த எண்ட். ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுன்னா, மேபி உங்க ப்ரொஃபஷன் பத்தி கேக்குறாங்கன்னா, நான் இதான் ஒர்க் பண்றேன், இங்கதான் ஒர்க் பண்றேன், இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இதான் நான் பண்ணுவேன்னு அங்கேயே முடிச்சிடாதீங்க. உங்க ப்ரொஃபஷனை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டு தென் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணி போயிடுங்க. திரும்ப இன்னொரு நாள் ப்ரொஃபஷனை பத்தி கேக்குறாங்களா, அப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. அடுத்து ஒரு மாசம் கழிச்சு பேசுறீங்களா, அப்போ ஒரு விஷயம் சொல்றீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கியூரியாசிட்டியை நீங்க தான் பில்ட் பண்ணவே தவிர அந்த நபர் அதை அந்த அளவுக்கு அவர் யோசிக்க மாட்டாரு. புரியுதுங்களா? சோ யூ ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் தட். உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க மொத்தமா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பி ஆல்வேஸ் மிஸ்டீரியஸ். அப்பதான் மத்த மக்கள் உங்க கூட பழகிறதுக்கும், உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கும், உங்க கூட பாண்ட் ஆகிறதுக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கறதுக்குமே அவங்க ரெடியா இருப்பாங்க. பிளஸ் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. ஓகே, இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஒரு 10% தெரிஞ்சிருக்கு, 90% மிச்சம் இருக்கு இவரை பத்தி, இவர் எல்லாத்தையும் சொல்லவும் மாட்டாருன்னு அவங்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுதான் அந்த நபரை உங்க கூட பேசுறதுக்கு என்கேஜ் பண்ணும். மூன்றாவது வழி, மிரர் தம். நீங்க பேசக்கூடிய நபர் வேகமாக பேசும் நபரா, மெதுவாக பேசும் நபரா, சத்தமாக பேசும் நபரா, மெல்லமாக பேசும் நபரா, எனர்ஜி அதிகமா பேசும் நபரா, எனர்ஜி குறைவாக பேசும் நபரா? ரொம்ப முக்கியமானது. அவர் எந்த டோன்ல பேசுறாரோ அதே டோன் உங்கள்கிட்ட இருக்கணும். அவர் அமைதியா பேசும்போது நீங்க சத்தமா பேசுறீங்க, அல்லது அவர் வேகமா பேசும்போது நீங்க ரொம்ப மெல்லமா பேசுறீங்கன்னா அந்த கனெக்ஷன் பில்ட் ஆகாது, அந்த கான்வர்சேஷன்ங்கிறது ப்ராப்பரா போவாது, அவர் என்கேஜ்மெண்ட்டை இழந்துருவாரு. வெரி சிம்பிள் இது அப்ளை பண்றது. அவர் வேகமா பேசும்போது வேகமா பேசுங்க, அவர் மெதுவா பேசுறாருன்னா மெதுவா பேசுங்க, அவர் எனர்ஜி கம்மியா பேசுறாருன்னா எனர்ஜி கம்மியா பேசுங்க. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு ராப்போர்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த நபர் உங்கள்கிட்ட என்கேஜா பேச ஆரம்பிப்பாரு. பீப்புளை என்கேஜ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன். எப்பையும் பதில் அளிக்கும் போது ஒரு வார்த்தையில பதில் அளிக்காதீங்க. ஏன்னா ஒரு வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு தொடக்கம் இல்லை இல்லையா? அதனால அந்த நபர் உங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா ஒரு வார்த்தையில பதில் இருந்தா கூட அதை சொல்லிட்டு திரும்ப நீங்க ஒரு ஹூக் நீங்க வைக்கணும். திரும்ப அதை நீங்க கண்டினியூ பண்றதுக்கான ஒரு வாக்கியம் சொல்லணும், ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணணும். இதை பண்றீங்கன்னா உங்களால அந்த கான்வர்சேஷனை வந்து நீங்க ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். பீப்புளை என்கேஜ் பண்ண ஒரு 3 ஸ்டெப் கத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுடைய கான்வர்சேஷன்ல அப்ளை பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க ரிசல்ட்டை உடனடியாக பார்க்க முடியும். தேங்க்யூ சோ மச்.